ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு வைரல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் எப்படி ஜெல் ஐலைனர் வீட்டிலேயே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 6 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பாதாம் எல்லாத்தையும் ஒரு ஃபோர்க்கால் குத்தி நான் நெருப்பில் காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே நல்லா கறியாக்கணும். அந்த மாதிரி நீங்கள் நெருப்பில் காட்டணும். நீங்கள் கேண்டில் அப்படி இல்லைன்னா கேஸ் ஸ்டவ்வில் கூட நீங்கள் இதை செய்யலாம். இது ஃபுல்லாக கறி ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்டீல் ஃபில்டர் வச்சு நீங்கள் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு திட்டான ஒரு ஃபைன் பவுடராக வர வரையும் நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு ஃபைனலாக எல்லா பாதாமில் இருந்தும் நம்ம ஃபில்டர் பண்ண நமக்கு சார்கோல், அதாவது கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வச்சு தான் நம்ம ஜெல் ஐலைனர் பண்ண போகிறோம். பாதாமில் இருக்கிற விட்டமின்ஸ் நம்ம கண்ணுக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம். இதனால் நம்ம கண்ணுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம் கறியை குட்டி கண்டெய்னரில் நான் மாற்றிக்கிறேன். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் ஆட் பண்ணுறேன். அலோவேரா ஜெல் நேச்சுரலாக வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் அதை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஊற்றின அலோவேரா ஜெல் இதில் உடனே கலந்துராது. இது கூட கலக்கணும்னா நாம் இதில் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் அளவு ஆயில் சேர்க்கணும். நான் கோகோனட் ஆயில் அப்புறம் கேஸ்டர் ஆயில் ரெண்டுத்தையும் கலந்து சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஆயில் விருப்பமாக இருக்கோ அந்த ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய், அப்படி இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில், இந்த மாதிரி எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியானதாக இருக்கும். இப்போது நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போது போட்டு காட்டுறேன். ஒரு ஐலைனர் ப்ரஷ் எடுத்து இதில் நான் இப்போது என் கையில் போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா எவ்வளோ ஷைனிங்காகவும் அழகாகவும் நமக்கு ஐலைனர் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கடையில் விற்கிற ஐலைனர் மாதிரியே இருக்குது. இப்போ இது வாட்டர் ப்ரூஃபாக இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணலாம். அதுக்காக நான் ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம வரைஞ்ச ஐலைனர் மேலே இதை நான் ஊற்றி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட இது அழியவே இல்லை. ஸோ இது வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றதும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரியே நல்ல நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்களே வீட்டில் ஐலைனர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய புருவமும் நல்லா வளரும். உங்கள் கண்ணுக்கும் எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. இதில் நம்ம எல்லா விதமான நேச்சுரலான திங்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதனால் கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனல் வைரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.